அனைவருக்கும் வணக்கம். நம்ம மாடி தோட்டம் குட்டியாக இருந்தால் கூட குடும்பத்துக்கு தேவையான காய்கறிகளை அங்கே நம்மளால் எடுக்க முடியும். வாரத்துக்கு ஒரு முறை சில விஷயங்களை செஞ்சாலே போதும், செடி சூப்பராக ஆரோக்கியமாக இருக்கும், நல்ல காய்களும் கொடுக்கும். இதுக்கு பெஸ்ட்டு ஃபெர்டிலைசர் பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் தான். யூஸ்வலாக செடிக்கு தண்ணி விடக்கூடிய டைம் மார்னிங் அப்படின்னா ஈவினிங் இந்த மீன் அமிலம் கொடுக்கலாம். இல்லை ஈவினிங் தான் செடிக்கு தண்ணி விடுறோன்னா மார்னிங் கொடுக்கலாம். அப்போ தான் நாம் விடக்கூடிய அந்த மீன் அமிலம் முழுசாக நம்ம செடிகளுக்கு கிடைக்கும். 10 லிட்டர் பக்கெட்டில் தண்ணி பிடிக்கிறேன். இதுக்கு ஒரு 100 ml மீன் அமிலம் ஊற்றினா போதும். அதாவது லிட்டருக்கு 10 ml ரேஷியோ. ஒரு செடிக்கு 2 டம்ளர் அளவுக்கே போதும். நம்மக்கிட்ட 50 செடி இருந்தால் கூட இது போல் 2 பக்கெட் இருந்தால் போதும், தாராளமாக எல்லா செடிகளுக்கும் சரியாக இருக்கும். என்னோட செடிகளின் இந்த பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு மீன் அமிலம் ஒரு முக்கிய காரணங்க. நைட்டு 8 மணிங்க, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இரவில் பூக்கள் பார்க்குறதுக்கு. வாக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்க மாடிப்படி ஏறி இறங்கினாலே போதும். 2 கிலோமீட்டர் நடைப்பயணத்துக்கு சமங்க மாடிப்படி ஏறி இறங்குறது. உடல் பயிற்சிக்கு மிக சிறந்த ஒரு வழி இதுதான். நம்ம வீட்டு குழந்தைங்களோட வளர்ச்சியை தினமும் பார்த்து சந்தோஷப்படுறது மாதிரி இந்த செடிகளின் வளர்ச்சியும் தினமும் பார்க்குறது ஒரு பெரிய சந்தோஷம். மனசுக்கு இதமான கிளைகளின் சத்தமும் நிறைய கேட்கலாம். நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சு டயர்டாக இருக்கிற நாம் சாயந்தரமாக மாடிக்கு வந்து 1 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னா நமக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். மைண்டு அப்படியே நல்ல ரிலாக்ஸ் ஆகிடும். நம்ம உடம்புக்கு தேவையான விட்டமின் டி இலவசமாகவே கிடைக்கும். மாலை வேளையில் சூரிய வெளிச்சம் பாருங்கள் இவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு. பூக்கள் பறிச்சாச்சு. இப்போ 2 கத்திரிக்காய் இருக்குது, அதையும் பறிக்கலாம். ரோஜா பூ நிறைய பூத்துருக்கு, கொத்த அழகாக இருக்குது. இதிலேருந்து ஒரு 2 பூ குழந்தைங்களுக்கு பறிக்கலாம். மாலை வெயில் மலர் மீது பட்டு எவ்வளோ தகத்தகன்னு அழகாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் சாம்பார் மிளகாய் இருக்குது, அதையும் பறிக்கலாம். தக்காளி ஒன்று பழுத்திருக்கு, அதை பறிக்கலாம். கொத்து கொத்த அவரைக்காய் பார்க்கும்போது அப்படியே மனசுக்கு கொண்டாட்டமாக இருக்குங்க. என்னோட ஒரு கை சைஸ் நீளத்துக்கு இருக்குங்க ஒரு அவரைக்காய். பூசணிக்காய் மாடி தோட்டத்தில் வருமானம் பார்க்கலாம். பூ ஒன்று வந்திருக்கு. இது மற்றொரு கொடி அவரை. இதுலேயும் நிறைய காய்கள் இருக்குது, இதையும் பறிக்கலாம். இந்த காய் முத்திருச்சு, இதை அப்படியே விதைக்கி விட்டுடலாம். ஒரு முறை ஒரு பயிர் நம்ம வீட்டில் நம்ம தோட்டத்தில் நம்ம உற்பத்தி பண்ணிட்டோம் அப்படின்னா அதன் பிறகு தரமான விதைகளை நம்ம தோட்டத்திலேருந்தே நமக்கு எடுத்துக்கலாம். இலையும் பச்சை நிறம், காயும் பச்சை நிறமாக இருக்கிறதுனால காய்கள் இல்லாத மாதிரியே தோணும். ஆனால் பறிக்க பறிக்க காய்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அவரைக்காய் கொடிக்க இடையில மாட்டிக்கிட்டு ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. பச்சை வரி கத்திரிக்காய் 2 பிஞ்சு இருக்குது. ஒரு காய் நல்லாவே முத்தி இருக்குது. இனி கொஞ்சம் காராமணி இருக்குது, அதையும் பறிக்கலாம். இது செடி காராமணி தான், குட்டியாக வள்ளி வரும், அவ்வளவுதான். ஒரு முறை பயிர் செஞ்சிட்டோன்னா 2-3 முறை இது காய்க்குங்க. அதன் பிறகு தான் இது பட்டு போகும். கடையில் வாங்கி சமைக்கிற காராமணி பயிருக்கும் வீட்டில் ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைக்கிறதுக்கும் டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரென்ஸு. 1 வருடம் முன்பு கடையில் வாங்கி காராமணி விதை போட்டேன். அதன் பிறகு விதைகள் வாங்கவே இல்லை. நம்ம தோட்டத்திலே நிறைய விதைகள் நமக்கு கிடைக்கும். ஃபைனலாக ரொம்ப ஹாப்பியான ஒரு ஹார்வெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த டொமேட்டோ செடியிலேருந்து ஃபஸ்ட்டு டொமேட்டோ இவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். கடையில் வாங்கக்கூடிய அளவுக்கு நல்ல பெருசுங்க.
அதுவும் ஆர்கானிக்காக நம்ம தோட்டத்தில் நம்ம கையால் செடி நட்டு உரம் வச்சு தண்ணி ஊற்றி அதில் கிடச்ச காய்ங்க எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. ஒரு 4 காய் படுத்திருக்கு, 2 தான் ரொம்ப நல்லா படுத்திருக்கு. அந்த 2 மட்டும் இப்போ பறிக்க போகிறேன், மீதி 2 நாளை பறிக்கலாம். அவ்வளோதான். இன்றைக்கி ஒரு வெண்டைக்காய், கொஞ்சம் கத்திரிக்காய், கொஞ்சம் தக்காளி, கொஞ்சம் அவரைக்காய், கொஞ்சம் காராமணி, கொஞ்சம் பச்சை மிளகாய், கொஞ்சம் பூ அப்படின்னு சூப்பராக பறிச்சாச்சு. நன்றி, வணக்கம்.